மாமன்னர் அசோகர். மாமன்னர் அசோகர் என்பவர் யார்? அவரை ஏன் நாம் தேசிய தலைவராக கொண்டாடுகிறோம்? இந்தியாவில் ஆண்ட கிமு கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு இந்தியா சுதந்திரம் பெறும் வரை ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு முன்னர் பல அரசர்கள், பல வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அனைவருக்கும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த அசோகர் எவ்வாறு சரித்திரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக காணப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கிறோம். ரைட். இந்த மாமன்னர் அசோகர்களுடைய காலம் எதுன்னு பார்த்தா கிமு 273 கிமு 232. இவர் யாருடைய மகன் அப்படின்னா பிந்துசாரருடைய மகன். மௌரிய பேரரசின் பிந்துசாரருடைய மகன். இவருடைய தாத்தா யாருன்னு பார்த்தா மௌரிய வம்சத்தை நிறுவிய, மௌரிய பேரரசை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியர்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இவரை தேவனாம் பிரியர். என்னது? தேவனாம் பிரியர். தேவனாம் பிரியர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர், கடவுளே நேசிக்கக்கூடியவர். பிரியதர்சினி அல்லது பிரியதர்சி அப்படின்னா மனிதனால் நேசிக்கப்படுவோர் சொல்லுவாங்க. ரைட். இவரை பற்றிய தகவல்கள் எங்க இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா மகாநந்தர் எழுதிய மகாநந்தர் எழுதிய புத்த சமயத்தின் மகாவம்சம், தீபவம்சம், புராணங்கள், பாறை கல்வெட்டுகள், கல்தூண்கள், குகை கல்வெட்டுகள், விசாகதத்தர் எழுதிய முத்ரா ராஜசம், கௌடில்யர் எழுதிய சாஸ்திரம், மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா, இதெல்லாம் இந்த மௌரிய பேரரசை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இவரும் மௌரிய பேரரசின் மிக சிறந்த அரசர், மிக முக்கியத்துவம் வாய்ந்த அரசர் யாருன்னு பார்த்தா அசோகர். இவர் தன்னுடைய ஆணைகளை, தன்னுடைய செயல்களை, தான் என்ன நினைக்கிறாரோ, தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை பாறை கல்வெட்டுல பொறித்திருப்பார். அதே மாதிரி கல்தூண் ஒண்ணு நிறுவி, கல்தூண் பெருசா நிறுவி அதுல சுத்தி எழுதி வச்சிருப்பார். இதெல்லாம் செய்யணும், நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்தூண்ல எழுதி வச்சிருப்பார். அதே பண்டைய காலத்துல குகையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாறையில் இருக்கிற அந்த குகைக்குள்ள நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குகைக்குள்ளையும் அந்த கல்வெட்டுல குறிச்சிருப்பார். விசாகதத்தர் எழுதிய முத்ராசம் அப்படிங்கிறது சந்திரகுப்த மௌரியர் பற்றி இது நல்ல விளக்கமாக நந்தர்களை எவ்வாறு தோற்கடித்து மௌரிய பேரரசை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி இவருடைய தாத்தாவை பத்தி, இந்த மௌரிய பேரரசை பத்தி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம், மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா, இதெல்லாம் மௌரிய பேரரசி ஆட்சி எவ்வாறு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு முக்கியமான குறிப்புகள் கிடைக்கும். ரைட். அதுக்கடுத்து கிமு 261 கலிங்க நாட்டின் மீது இவர் போர்த்திருக்கிறார். இவருடைய தாத்தா சந்திரகுப்தர் மௌரிய செய்ய முடியாது. இவருடைய அப்பா பிந்துசாரர் கலிங்கத்தின் மீது போர் தொடுக்க முடியவில்லை, அல்லது போர் தொடுத்து அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் இவர் இதற்கு முன்னாடியே தட்சசீலத்தையும் உஜ்ஜயினியும் ஆளுநராக இருக்கிறார். யாரு? அசோகர். இவர் கலிங்கத்தின் மீது படையெடுத்து
கலிங்க நாட்டின் அரசர் யார் என்பதை இன்னும் வரலாற்று பதிவுகள் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த கலிங்க நாட்டை வெல்கிறார். அவ்வாறு கலிங்க நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற பின்பு அதனுடைய சேதாரத்தை பார்க்கிறார். பல லட்சக்கணக்கான வீரர்கள் தலை வெட்டுண்டு, கைகால் வெட்டுண்டு, உடல் ஊனம் மற்றும் பல பேரை வெட்டிடுவாங்க. இவருடைய செய்தியும் சரி, அந்த செய்தியும் சரி, பல பேர் போர் கைதிகளாக கொண்டு வந்து சித்திரவதை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் நேராக போய் பார்த்த இவரு அந்த கொடுமைகளை பார்த்த பின்னர், நாம் ஜெயிப்பதற்காக, ஒரு நாட்டை ஜெயிப்பதற்காக நாட்டு மக்களை இவ்வாறு கொண்டு குவிக்க வேண்டுமா என அன்றிலிருந்து கலிங்க போரே இவரது கடைசி போராடும். அந்த கலிங்க போருக்கு பின்னர் எந்த நாட்டின் மீதும் படையெடுக்கவில்லை. அறத்தின் அடிப்படையில், தர்மத்தின் அடிப்படையில், பாசத்தின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் எல்லோரிடமும் நாம் பழக வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. அனைத்து மதத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும். அனைத்து ஜாதியினரும் சமமாக இருக்க வேண்டும் என தர்ம போதனைகளை புகுத்துகிறார். இவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அந்த பௌத்த மதத்தை பரப்புவதற்காக தர்ம மகா மாத்திரர்கள் என்ற நிர்வாகிகளை நிறுவி இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகள், இலங்கை, சிரியா, எகிப்து, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய தர்ம மகா மாத்திரர்களை அனுப்பி பௌத்த மதத்தை பரவ செய்தார். தன்னுடைய மகன் மகேந்திரன், மகன் சுங்கமித்திரையை இலங்கைக்கு அனுப்புகிறார். எதற்கு? பௌத்த மதத்தை பரப்புவதற்காக. புத்தர் பிறந்த இடமான லும்பினிக்கும், புத்தர் ஞானோதயம் பெற்ற இடமான கயா, கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துக்கும், முதலாக புத்தர் போதித்த இடமான சாரநாத் மான் பூங்காவிற்கும், புத்தர் இழந்த இடமான யுஷி நகரத்திற்கும் புனித பயணம் செல்கிறார். சென்று பௌத்த மதத்தை பற்றி உலக, இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பௌத்த மதத்தை பரப்புகிறார். பௌத்த மதத்தின் 3ஆம் மாநாடு பாடலிபுத்திரத்தில் கூட்டுகிறார். அது திசா என்ற புத்த துறவியின் தலைமை தாங்குகிறார். ஏராளமான பேர்களுக்கு அதில் அன்னதானம், மற்ற தர்ம காரியங்கள் நிறைய வழங்குகிறார். மக்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளையும் துன்புறுத்தக்கூடாது, விலங்குகளுக்கும் மருத்துவமனை கட்ட வேண்டும் என முதலில் விலங்குகளுக்கு மருத்துவமனை கட்டியவர் இவர்தான். பலருக்கு குடிநீர் வேண்டும் என பல குடிநீருக்காக கிணறுகளை வெட்டுகிறார். பல ஓய்வில்லங்களை நிறுவுகிறார். பல தர்ம சத்திரங்களை கட்டுகிறார். மரங்கள், மனிதர்கள் பயணம் செய்யும் போது யாருக்கு வெயில் வரக்கூடாது, வெயிலால் பாதிக்கக்கூடாது என சாலைகள் தோறும், சாலை ஓரங்களில் மரங்களை நடுகிறார். பல மூலிகை செடிகளை உருவாக்குகிறார். இவ்வாறு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு ரோமாபுரியை ஆண்ட சீசர், இந்த பிரான்சின் தலைவரான பிரான்சின் மீது படையெடுத்த நெப்போலியன், உலக நாடுகளை எல்லாம் வெல்ல வேண்டும் என்ற மகா அலெக்சாண்டர், அரபு நாடுகளின் அரசராக இருந்த கான்ஸ்டன்டைன் போன்ற தலைவர்களை விட இவர் உயர்ந்தவராக இருக்கிறார். காரணம், இந்த அறத்தின் வழியில், அன்பின் வழியில் மக்களுக்கு துன்பம் நேராமல் பாதுகாப்பது, யாரிடமும்
வேறுபாடு காட்டாமல் அனைத்து மக்களையும் பாசத்தை காட்டி அன்பை காட்டி தேர்வெளியில் செல்வதால் இவரை உலகத்தில் உள்ள அனைத்து அரசர்களிலும் இவர் தலை சிறந்தவர் என நாம் எடுத்துக் கொள்கிறோம். இவர் நிறுவிய சாரநாத் தூணில் உள்ள அந்த 4 சிங்கம் நமது தேசிய சின்னமாக இருக்கிறது. அந்த சாரநாத் தூணின் அடிப்பகுதியில் உள்ள அந்த சக்கரம் நமது தேசிய கொடியின் சக்கரமாக இருக்கிறது. இது போன்று பல நற்காரியங்களை செய்ததால் இந்த அசோகர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மன்னர் என போற்றப்படுகிறார். நன்றி.